சூப்பரான தேங்காய் பிஸ்கெட் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1/2 கப் அளவு அரிசி மாவு, 1/2 கப் அளவு மைதா மாவு, அதே கப்பில் 1/2 கப் அளவு தேங்காய் துருவுனது, கொஞ்சமாக பேக்கிங் சோடா, கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு உப்பு, அதே கப்பில் 1/2 கப் அளவு நெய், கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால், அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு எடுத்து அதை வந்து நல்லா உருண்டைகளை உருட்டிட்டு சென்டரில் வந்து கொஞ்சம் தடிமனாகவும் சைடில் வந்து கொஞ்சம் மெல்லிசாகவும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து தட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா சைடில் தான் கொஞ்சம் மெல்லிசாக இருக்கணும், சென்டரில் கொஞ்சம் தடிமனாக இருக்கணும். பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் தட்டி எடுத்துட்டோம். இது மேலே கொஞ்சமாக தேங்காய் வந்து பல்லாக திருகிட்டு அது மேலே வந்து கொஞ்சமாக நம்ம வந்து அப்படியே அமுக்கி வச்சிடலாம். கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவி அந்த பிளேட் மேலே நம்ம அதை அடுக்கி வச்சுட்டு அதை வந்து ஒரு குக்கரில் நம்ம எடுத்து வச்சிடலாம். குக்கரில் பார்த்தீங்கன்னா விசில் எதுவும் போடக்கூடாது. ஒரு கனமான பாத்திரம் இல்லைன்னா ரிங்கு போட்டுட்டு அது மேலே இந்த கேக்கை வச்சுட்டு நம்ம மூடிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டான தேங்காய் பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.